ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சோம்பீஸ் மூவி கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஊரே அழிஞ்ச ஒரு சோம்பியா வந்திருக்க படம் பார்த்துருக்கேன். இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன். இந்த படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, வி பிரெத் த டெத். இந்த படத்தோட நேம் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட ஒன்லி கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உலகமே அழியுது அந்த ஏரியா வந்து. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனே அந்த களத்தில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இறங்குன முன்னாடி அங்கே யாராச்சும் உயிரோட இருந்தாங்கன்னா, அந்த எப்படி நிறைய மிலிட்ரி ஆளுலாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோனையும் சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சேர்ந்து அந்த நிறைய பேர் இறந்துருப்பாங்கல்ல, அது ஒரு ஊரே கிராமமாக அழிஞ்சிருக்கும்ல. அந்த கிராமத்தில் வந்து நிறைய போனவங்கலாம் திரும்பி இறந்து போனவங்க மறுபடியும் உயிரோட வருவாங்க. சோம்பியா வந்து அவங்க மறுபடியும் எப்படி அழிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோனி வந்து கொடுக்கணும் கைஸ் மிலிட்ரி ஆளுகளுக்கு வந்து. அதுக்கப்புறம் இதே நம்ம ஹீரோனோட வேலை. அதுக்கப்புறம் அந்த சோம்பிக்கிட்டே நம்ம ஹீரோனி என்ன பேஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட மொத்த கதை கைஸ். இந்த மூவிஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சோம்பி மூவிஸ் தான். ஒரு ஊரே அழிஞ்ச ஒரு பேய் சோம்பி தான். இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட தமிழ் டப்பிங்கில் இருக்குது. போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிஸ் பிடிச்சாங்க ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. பை கைஸ். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பெஸ்ட்டான மலையாளம் வர்றது இல்லைங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, தையல் மிஷின். மூவியோட நேம் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபேமிலிக்கு இது குடி வராங்க. அந்த வீட்டில் குடி வந்த பின்னாடி ஏற்கனவே அந்த ஃபேமிலி வந்து காலி பண்ணி போயிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் வந்து ஒரு பொருளை மிஸ் பண்ணிடுறாங்க. அது என்ன பண்ணலன்னா தையல் மிஷின். அந்த தையல் மிஷினுக்குள்ள ஒரு பேய் இருக்குது கைஸ். அந்த பேய்க்கு ஒரு பிளாக் ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனே அந்த ஃபேமிலி இருந்த வீட்டுக்கு குடி போன முன்னாடி அவங்க வீட்டில் வந்து அந்த ஆக்ரோஷமாக நடக்குது. அந்த வீட்டில் வந்து பேய் மர்மமான நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வந்து அந்த பேய்கிட்ட இருந்து எப்படி பேஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட மொத்த கதை கைஸ். அப்போ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த மிஷினை வந்து யார் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷின் வந்து எங்கே போய் சேருது, அந்த இடத்துல சேர்த்தாங்களா இல்லையா, இந்த படத்தோட மொத்த கதை கைஸ். இந்த படத்தோட அர்த்தலிங்கெல்லாம் வச்சிருக்காங்க. மற்ற இந்த படத்தோட கதை கேஸ். லாஸ்ட்டில் இந்த மூவிஸ் பிடிச்சாங்க ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் இந்த படத்தோட கதை கேஸ். இந்த மூவிஸ் ரொம்ப அறுதலிங்க வித்தியாசமாக இருந்துச்சு. பெஸ்ட்டான மூவிஸ் தான், போய் ட்ரை பண்ணி பாருங்க. இது அந்த படத்தோட கதை கேஸ். பை கைஸ். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, தலைவரா. ஒரு மலையாள ஒரு பெஸ்ட்டான மூவிஸுங்க. ஃபேமிலிக்கேற்ற சென்டிமெண்ட் படம். அந்த படத்தோட உள்ள ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து முகத்தில் ஒரு பறவை மாதிரி இருக்குது கைஸ். அந்த பறவை வச்சு நம்ம ஹீரோ அவனால பேஸ் பண்ண மாட்டார், லவ் எதுவும் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டமான ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் ஒரு சினிமாவில் நடிக்கணும்னு நம்ம ஹீரோக்கு ஆசை இருக்குது கைஸ். அது இல்லாமல் செலக்ட் கிடச்சிருது. அங்கே போன முன்னாடி இவன்லாம் யாரும் நடிக்க கொண்டு வந்து இன்னும் பார்க்குறக்கு அசிங்கம் பேய் மைக்கு இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேவலப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கோவம் அடைஞ்சால அதுக்கப்புறம் என்ன சாதிச்சாரு. இந்த படத்தோட மொத்த கதை கைஸ். படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலிக்கேற்ற சென்டிமெண்ட் படம். இந்த படத்தோட நேம் வந்து தலைவரா. படத்தோட நேம் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த படத்தோட ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். மூவிஸ் பிடிச்சாங்க ஒரு லைக் போட்டு சரி கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதை கைஸ். பை கைஸ்.